இப்போ டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோ, சரியா? இப்போ நல்லா பாரு, பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே தானே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இது ஹையர் பொட்டன்ஷியல் கரெக்டா? பேட்டரிக்கு நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் எழுத மாட்டேன், சரியா? ஆனால் உங்கள் புக்கில் எழுதியிருப்பாங்க. ஏன் எழுத மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்னா, ஏன் எழுத மாட்டேன்னு, ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் தெரியணும், கரெக்டா இல்லையா? போய் முகேஷ் வந்து தெருவில் நான் பையனை யார்கிட்ட சொல்லணுமா? யாராச்சும் இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னாங்க, நான் மை செல்ஃப் முகேஷ், ஐ எம் அ பாய் சொல்கிறோமா? அப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டா, இந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் வந்து நான் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா கொஞ்சமாவது ஃபிசிக்ஸ் தெரிஞ்சு ஒருத்தவனுக்கு என்ன அறிவு இருக்கும், பெரிய கோடு வந்து ஹையர் பொட்டன்ஷியலில் இருக்குது, சின்ன கோடு வந்து லோயர் பொட்டன்ஷியலில் இருக்க போகுது, கரெக்டா இல்லையா? அப்போ நான் பேசிக்லி இதை என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா, லெட் மீ சே என்கிட்ட ஒரு பேட்டரி இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்குது, அந்த சைடு ஃபுல்லாக நெகட்டிவ் இருக்குது. அப்போ இங்கிருந்து பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே போக ஆசைப்படும்? அப்போ எப்படி போகும்? இப்படி போகும், கரெக்டா இல்லையா? இப்படி போயிட்டு நெகட்டிவ்ல சேர்ந்துடும். ஆனால் எனக்கு அறிவு இருக்குது, என்னை சும்மா ஏமாற்ற முடியாது. என்ன அறிவு இருக்குது எனக்கு? பாசிட்டிவ் சார்ஜில் அவ்வளோ ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. ஏன் மூவ் பண்ண முடியாது? ஏன்னா மாஸ் அதிகம், அப்போ அதோட மொபிலிட்டி கம்மியாயிரும். மொபிலிட்டினா என்ன இன்னைக்கு லெக்சரில் பார்ப்பேன். அப்போ எது ஆக்சுவலாக மூவ் ஆக போகுது? நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் எங்கே மூவ் ஆகும்? நெகட்டிவ் சார்ஜ் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், புரியுதா? ஆனா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் நான் எப்படி எடுப்பேன்? ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், சரியா? அது வந்து ஒரு கன்வென்ஷனலி, சரியா? 10thலயே கொடுத்திருப்பாங்க, கன்வென்ஷனலி the direction of current is taken to be in the direction of opposite to the flow of electron. எலக்ட்ரான் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கு? கரண்டோட டைரக்ஷன் இருக்கு, புரியுதா? வெரி குட். இப்போ அருமையான கேள்வி, கரண்ட்டுக்கு டைரக்ஷன் இருக்கா? கரண்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குமா? 1 ஆம்பியர், 2 ஆம்பியர், 3 ஆம்பியர். அப்ப மேக்னிடியூடு இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. அப்ப கரண்ட் என்ன குவான்டிட்டி? என்ன குவான்டிட்டி? ஸ்கேலரா வெக்டரா? சரி, ஏன் ஸ்கேலர்? பார்த்துடாங்க. ஏன் ஸ்கேலர்? அது வந்து அந்த லாவை ஒபே பண்ணாது, அதையும் பார்த்துட்டான். இது நான் 10thலயே உனக்கு நடத்திருப்பேன், சரியா? இப்போ நல்லா பாரு, இது வந்து நான் 2 விதத்தில் வந்து இந்த இடத்துல நான் சொன்னது வந்து திரும்பி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்டிஃபை பண்ணலாம். பேசிக்லி என்கிட்ட நல்லா பாரு, இங்கிட்ட 3 ஆம்பியர் கரண்ட் வருது, இங்கிட்ட 4 ஆம்பியர் வருதுன்னு வச்சுக்கலாமே. அப்போ ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? இது ட்ரையாங்கிளே தெரியல. நல்லா பார், இதை தூக்கி, சரியா, இது வந்து இங்கே மேலே போட்டேன்னா இப்போ ரிசல்டன்ட் இங்கே என்ன வரும்? 5 ஆம்பியர், கரெக்டா இல்லையா? அப்போ நல்லா பாரு, நான் இந்த 5 இங்கிட்டு மூவ் பண்ணி வச்சாலும் அது 5 தானே, கரெக்டா இல்லையா? நான் சேம் டைரக்ஷனில் ஒரு வெக்டாரை எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம், கரெக்டா இல்லையா? அந்த சேம் டைரக்ஷனில் பேரலல் சேம் டைரக்ஷனில் இருக்கும், கரெக்டா இல்லையா? அப்போ வேல்யூ மாறக்கூடாது. ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் வந்து இப்படி ஒபே பண்ணல. 3யும் 4யும் நான் வெக்டாரில் சேர்த்தா எவ்வளோ வரணும்? 5ன்னு வரணும். ஆனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன்? அம்மீட்டர் வச்சு பார்க்குறேன். இங்கிட்ட 3 ஆம்பியர் கரண்ட் வருது, இங்கிட்ட 4 ஆம்பியர் கரண்ட் வருது. அப்போ இங்கே எவ்வளோ வருது? 7 ஆம்பியர் வருது. ஆனால் ஆஸ் பர் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் என்ன வரணும்? 5ன்னு வரணும். என்ன வரணும்? 5ன்னு வரணும். ஆனால் இங்கே என்ன வருது? அப்போ டஸ் இட் ஒபே ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் ஆர் parallelogram law of addition? No. Or vector law of addition. Basically triangle and parallelogram வந்து vector law of addition வெரிஃபை பண்றது, கரெக்டா? அப்போ இது ஒபே பண்ணாதனால இது என்ன குவான்டிட்டி? இன்னொரு விதத்தில் இது எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தனா I is equal to j vector dot a vector. I என்ன வெக்டார்னு சொன்னேனா? j வை வெக்டார்னு சொன்னேன், a வை வெக்டார்னு சொன்னேன். j வந்து கரண்ட் டென்சிட்டி. இப்போ 2 வெக்டார் இருக்கு,
ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட் எடுத்தா Scalar. ஸ்கேலார் குவான்டிட்டி. அதனால கரண்ட் என்ன குவான்டிட்டி? Scalar. ஜஸ்ட் லைக் ஒர்க் டன். ஒர்க் டனையும் நான் பார்த்தேன்னா இந்த டைரக்ஷனில் ஒர்க் நடந்திருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் ஒர்க் டன் என்ன குவான்டிட்டி? ஸ்கேலார். அதே மாதிரி கரண்ட்டும் ஸ்கேலார் குவான்டிட்டி. எனி டிஃபிகல்ட்டி? வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கரண்ட்? என்ன சம்பத் சொன்னீங்க? ஆம்பியரை நான் எப்படி எழுதிக்கலாம்? சொன்னதை பாரு, கூலும் பர் செகண்ட். கரெக்டா? எஸ், நெக்ஸ்ட் டைம் பண்ணா போடலாம். கூலும் பர் செகண்ட். கரெக்டா? டைமென்ஷன் என்ன? சரியா? கூலும்க்கு என்ன டைமென்ஷன்? கூலும்க்கு வந்து 80. சரியா? கூலுமோட டைமென்ஷன் என்ன வரும்? 80 is the dimension of charge. உள்ள இருக்கவங்களுக்கு புரியுதா? நான் மைக் அன்மியூட் பண்ணேன்னா இல்லையான்னு தெரியாம உட்காந்து புரியுதா? உள்ள முகேஷ் லேப்டாப்ல எப்பயும் சார்ஜே போடல, அப்படியே வச்சிரு. ரிஃபாத் ரிஃபாத் ரிமூவ் பண்ணிரு. நிவேதா ரிமூவ் பண்ணிரு. இல்லை கேட்குது கேட்குது, ஆனால் எனக்கு கேட்கவே இல்லை அந்த பொண்ணு பேசுறது. நிவேதா இப்ப பேசு. இப்படி வச்சு பேசுவா. நீ கேக்குதா? நீ ரக்ஷன், பூமிகா பேசுறது கேக்குதான்னு கேட்டாலும் ரிப்ளை பண்ணக்கூடாதா? இந்தா இப்ப சம்பா சொல்ல முடி அவைகன் நம்பர். கால் நடுங்கிச்சா? வாங்க, அது 3க்காக நீங்க முன்னாடி வாங்கலே. நீ சொல்றது எவ்வளவு அசிங்கமா இருக்கும் தெரியுமா? இதுக்கு எத்தனை எடுத்து சொல்லிக்கிட்டு இது வந்து சல்லித்தனமா இருக்கும் தெரியுமா? இங்கிலீஷ்ல சொன்னா கிரிஞ்சுன்னு சொல்லிக்கலாம். இவங்க இப்பதான் நோட் பண்றாங்க ஐஐடியன்ஸ். நடத்துறப்ப நோட் பண்ண வேண்டியதானே? பின்னாடி அது பாட்டுக்கு நீ எழுத போற. If 0.5 mole of electron, நல்லா பாரு, ஒரு எலக்ட்ரான் இருந்தா என்கிட்ட எவ்வளவு சார்ஜ் இருக்கும்? 1.6 into 10 power minus 19. இதான் சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான். கரெக்டா? என்கிட்ட எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 0.5 மோல்ஸ்னா எவ்வளவு எலக்ட்ரான்? 0.5 into அவகாட்ரோ நம்பர். கரெக்டா? இதா பார்த்தனா என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். கரெக்டா? டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இவ்வளோ. எவ்வளோ பேசிக்லி வரும்? 3 into 10 power 23. இப்போ என்ன கேட்குறாங்க? வந்துட்டு கரண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. கரண்ட்டோட ஃபார்முலா என்ன? டோட்டல் சார்ஜ் பை டைம். நல்லா பாரு, என்கிட்ட இவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது. கரெக்டா இல்லையா? ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளோ? இவ்வளோ. அப்போ டோட்டல் சார்ஜ் என்ன? Q into E. எங்கே படித்தோம்? Q is equal to N into E. N into E என்ன பார்த்தோம்? குவான்டைசேஷன் ஆச்சு. அப்போ N into E by time T. N எவ்வளோ? சார்ஜ் எவ்வளோ? 1.6 into 10 power minus 19. எவ்வளோ டைம் ஆகுது? 8 minutes. எவ்வளோ செகண்ட்ஸ்? 8 minutes. சம்பத் கரெக்டா?
இப்போ நல்லா பாரு 0.2 கரெக்டா இல்லைன்னா இது 100ன்னு வச்சுக்கோ, இது 1 டைம் ஆயிரும். புரியுதா? 100 மேலே போச்சுன்னா 10 பவர் -2 10 பவர் 23 10 பவர் -21 அப்போ எவ்வளோ? எத்தனை பேருக்கு புரியல? புரியுதா? புரியுதா?